ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு சொல்யூஷன் நண்பா. நண்பா, இந்த மேட்ச் எப்படின்னா அருமையான மேட்ச் நண்பா. இப்போ எப்படின்னா நான் அக்ஷரன் என் ஃப்ரெண்டு அவ்வளோதான், 2 பேர் தான் போகிறோம். மற்ற 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பிளேயர்ஸ் தான். எப்படி சொல்கிறது, மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு விளையாடும் போதே தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் பிஆர் விளாட்றோம். இன்னும் நாங்கள் பார்த்திங்கன்னா கிராண்ட் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 600 பாயிண்ட் இருந்தால் கிராண்ட் போயிடுவோம். அதுக்காண்டி நாங்கள் விளாண்டுட்ருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கே பீக்கில் இறங்கலாம் தான் ஒரு கான்செப்ட்டு. கொஞ்சம் பீக்கில் இறங்கினா எப்படி இதாகிறது, செத்துட்டோம் அப்படின்னா ரிவே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கீழே இறங்கணும்னு இறங்கிட்டு லூட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போய்க்கலாம் அந்த கான்செப்டில் இறங்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நண்பா. என்ன இந்த இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு யோசிக்க வேணாம், கொஞ்சம் 2x மாற்றி வச்சுருக்கோம். இது ஆல்ரெடி விளையாண்ட மேட்ச் தான் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லூட்லாம் எடுக்கிறதுக்காண்டி எல்லா லூட்லாம் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்துகிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க கார் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம் நண்பா. இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் நானே 10 கில்லுக்கு மேலே அடிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மாற்றிட்டேன், 1x வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஏக்கர் ஒருத்தங்க நல்லா அடிக்கலாம் போயிடுவோம். சரின்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்போ போகிறேன், கிரெனேட் போடுறேன். கிரெனேட்டில் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிருக்கேன். வெளியே வரேன், கிரெனேட் போடுறேன், டேமேஜ் பாருங்கள், டேமேஜ் ஆகிட்டான். 153. இங்கே வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது இங்கே வந்துட்டுருக்கேன். இங்கே ஒருத்தன் மெடிக்கல் சுற்றிட்டு இருப்பாங்க, மூலையில் உட்காந்துருக்காங்க. சரி ஓகே, பீக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பீக்கு நம்ம கண்ட்ரோல் எடுத்தாச்சு, 2 கில் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூட்லாம் எடுத்துகிட்டு சரி வெளியே போகலான்னு வெளியே போக ஆரம்பிச்சிச்சு நண்பா. இங்கே பாருங்க நண்பா, அவ்வளோதான். இப்போ போயிடுச்சு, ஒரு சைலன்ஸ் ஒன்று வாங்கிட்டு இப்போ உள்ளே போயிடலான்காண்டி உள்ளே போக ஆரம்பிச்சிடுவேன். ரூட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ 2x மாற்றியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் கேமு. இதான் நண்பா, அவ்வளோதான் நண்பா, எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே அப்படின்னா பார்த்தா ஒருத்தன் இருக்க மாதிரி காட்டுது. நானும் சுற்றி பார்ப்பேன், எங்கிட்டு இருக்கான் அங்கிட்டு இருக்கான் நான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உட்காந்துருப்பான். அவனை சரி எப்போ அடிக்கலாம் பார்த்தா அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம டீம்மேட் நாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போவோம் அப்படின்னு போகலான்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், அவன் அடிச்சுட்டான், எனக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்தான். சரி ஓகே, இவன் அடிக்க வேஸ்ட்டு, மேலே உட்காந்து கீழேயே வரமாட்டான் அப்படின்ட்டு என்ன ட்ராப் எடுத்துகிட்டு இருப்பான். சரி அவன்கிட்ட போகலான்னு போவேன். அவன் போனோடனே இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 2 அடி பாருங்கள், ஒரு 72-92 போயிடுச்சு. அது பாருங்கள், நான் ரஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன், க்ளோவில் அடிச்சு. அவன் மெடிக்கல் சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், போயிட்டேன். பக்கத்தில் போனோன்னே ஒரு இடத்துல நம்ம பாருங்கள், இங்கே பாருங்கள், சயானாக்கிட்டுனா தான் வர ஃப்ரீ ஃபயருக்கு நிறையா கேரக்டர் விட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. அதனால் எல்லாம் வரவெல்லாம் 500 HP மேலே வச்சுட்டு வந்துட்டுருக்கான். எவ்வளோதான் அடித்தான் சாக மாட்டேங்கான் நண்பா. இப்போ பாருங்க, சரியான ஃபன்னாக இருக்கும். நான் அடிச்சிட்டேன், இந்த ட்ராப் முடிச்சுட்டு போயிடலாம், லெவல் 4 வெஸ்ட்டு கிடைக்கும் எடுத்துகிட்டு போயிடலான்னு ட்ராப் எடுத்துட்டேன். பாருங்களா காரில் ஃபஸ்ட் 2 அடி அடிப்பேன். 2 அடி அடிச்சிட்டேன் காரில், அடி வந்துருச்சு. நீங்கள் திருப்பி சுற்றிக்கிட்டு தரேன். இப்போ வருவாங்க வந்து வெளியே வருவேன். இப்போ கார் விட்டு ஏற்றுவான், ஃபஸ்ட்டு ஏற்றிட்டான். போயிட்டு டபுள் எட்டு வேறு டபுள் எட்டு போட்டு காரை டெஸ்ட்டே விளாண்டாங்க. காரை கழிப்பாங்க. சரி ஒரு வண்டி என்ன அழுத்த வைக்கிறான் பாருங்க, கொஞ்சம் கூட கேப் கூட மழுத்துக்கிட்டே இருக்கான். திருப்பி இருக்கோம், எந்த தண்ணி கொஞ்சம் ஜால் இருக்கான். நானும் ஒரு ஜால் அடிப்பேன். இங்கே வேறான். சரி நம்ம காரை அடிப்பான், அடி வந்துட்டான் கேப்பில். கீழே கிளியர் பண்ணிட்டு சரி ஓகே கீழே கிளியர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி 2x இப்போ மாற்றிடுவேன். வேகமாக மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். முடிஞ்சளவு வீடியோ வந்து கம்மி பண்ணி லென்த்தாக இருக்கணும்னா கம்மி பண்ணி தான் நண்பா போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். ஸ்பீடில் கொடுத்தாச்சு. கீழே அவனுக்கு 3 அடியை போட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ 5 கிலோ அடிச்சாச்சு இந்த இடத்துலையே பீக்லேயே. அவன் இப்போ சுத்த ஆரம்பிச்சாச்சு. இங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தான், அவனை பார்க்கலாம் வந்தேன். அவன் அதுங்களும் ஓடிட்டாங்கியோ. வேறங்கன்னா இவனை அடித்தேன். இப்போ மேலே அடிக்க ஆரம்பிப்பாங்க. நான் மேலே போவேன், தெரியாமல் போய் ஸ்குவாடுக்கிட்ட கை வச்சுருவேன் தெரியாமல். இங்கே பாருங்கள், இப்போ அவ்வளோதான் ஸ்குவாடுக்கிட்டாங்க. ஒரு அடி வச்சேன், அவனுக்கு 2 அடி வச்சா முடிச்சிட்டான். அவ்வளோ க்ளோவ் போட்டு கவர் எடுத்தாங்க. அவன் பேரப்பில் வச்சுன்னா தெரியாமல் எஸ்கேஸில் 2 அடி அடிக்கும், அடிச்சுட்டானே வந்து. இத்தனைக்கும் அந்த பாட்டு பாருங்கள், மெடிக்கல் சுற்றிக்கிட்டே தான் வருவான். வந்து இங்கே பாருங்க இறங்கி என்ன வேலை பண்ணுவான், அடிச்சு விட்டான். இதுக்கப்புறம் நீங்கள் நான் என் ஃப்ரெண்டு அசுரன் அவன்கிட்ட சொன்னேன். அசுரன்ட்டு சொல்லி கேட்கல. பாருங்கள், பாட்டு ஆஃப்லைன் மாதிரி நின்று ஓடுற மாதிரி இருப்பான் பாருங்கள். நின்று ஓடிட்டுருப்பான். நானும் சுற்றி பார்த்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்துட்டேன். இங்கே இறக்கிட்டான் அவன். பாருங்கள், சரி அந்த ட்ராப் போய் எடுப்போம், எதாவது வெஸ்ட்டு எதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்புக்காண்டி நான் போயிட்டுருப்பேன். எனக்கு முன்னாடியே ஒருத்தர் இறங்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இப்போ
இந்த ஒரு இடத்துல மட்டுமே இப்போ 3 கிலோ கிடைக்கும் பாருங்க. ஃபஸ்ட் அவன் இறங்கிட்டானா, அவன் இறங்கிட்டு எனக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, வெயிட் பண்ணுறாங்க. அடிங்காமல் அழுத்தான அழுத்து கொடுக்கக்கூடாதுன்னு அழுத்தி பிடி ஆரம்பிச்சிட்டேன். அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு மெடிக்கிட் போடுறேன் பாருங்க. மெடிக்கிட் போட்டு அங்கே போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக இருக்கும், க்ளோஸாவெலாம் கையில் எடுத்துருவேன். க்ளோஸாக கையில் எடுத்துட்டேன். இது பாருங்க, இது வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போ மேலேருந்து ஒருத்தர் இறங்குவான். சாரி, காளான் சாப்பிட்லான்னு உட்காந்து காளான் சாப்பிடுவேன். அதை அடிக்காங்க. ஆல் ஹெச்பி குறைச்சிடும், 100 ஹெச்பி குறைச்சிடும். லைட்டாக அப்படி தலையிலே விழுவும். பியூர் முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ மேலேருந்து ஒருத்தர் இறங்குவான். இறங்கி அவன் பண்ணுற வெள்ளை தண்டை பாருங்களேன்ட்டா. மேலேருந்து இறங்கிட்டானா இங்கே பாருங்கள். நான் கீழே உட்காந்து நான் விடுவேண்ணா. நான் தமிழ்நாட்டு பிள்ளையர் அடிச்சுட்டு செய்வன்ட்டு ரோட்டெலாம் எடுத்துகிட்டு பேகை தொட்டு சைலன்சர் வந்து பைசனில் வந்திருக்கோம். அதுக்கு க்ளோஸாக மாட்டிவிட்டு சரி எப்பயும் போல் 2x ஸ்பீடில் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ஸ்பீடாக போட்டு கீழே போயிட்டுருக்கேன். இப்போ கட்டிங்ஸால் வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டால் 2xல் போட்டேன். வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான், போய்கிட்டே இருக்கான். இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, வந்த 2 வேர்ல்டு பிளேயருமே சரியான ஓசிக்கில் அடிப்பாங்க. அது போக என்னென்னா கூட வந்து ஆட மாட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனையே நண்பா. இப்போ எனக்கு நீங்களாம் யாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கூட வந்து விளாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் தான் வரவே மாட்டேங்கிறீங்க யாரும். கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் விளாட நல்லாயிருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க நல்லாயிருக்கும். நாம் தமிழ்நாட்டிலே தானே, கொஞ்சம் தமிழனுக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே. ஹிந்தி இந்த லேடிஸ் கேட்டாலே போடுறது பார்க்குறது, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பசங்க நாங்களும் உங்களை மாதிரி தானே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. அங்கே அடித்தேன், அவனுக்கு ஹெட்டில் விழுந்துருச்சு. மெடிக்கல் சிரித்தாலே பாருங்கள் வெளியே வருவான். வெளியே வந்தோன்னே இப்போ பாருங்கள் அடியை பண்ணுங்க. நல்லா அடியாக முடிச்சிட்டேன். இங்கே பாருங்க நான் பார்த்தேன். அதான் அந்த போட்டு நல்ல டேமேஜ் தான் வாங்குவாங்க. ஆனால் நாக்காவும் அதையும் க்ளோவ் அடிச்சிருக்கு. அவன் நிறைய க்ளோவ் அடிச்சு கவர் எடுத்து ரிவ்யூ பண்ணி விட்டான். இது பாருங்கள், சரி பக்கத்தில் போயிடுவோம், இதுக்கு மேலே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் பக்கத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்ன கான்செப்ட்னா, இப்போ பாருங்களேன், ஒருத்தன் நாங்கள் இங்கே சுற்றிட்டு இருக்கோம், அவன் மிஸ்ஸாக தைரியமாக ஓடி வந்து கால் எடுத்து ஓட பார்ப்பான். பாருங்க, நான் அடிச்சுட்டு இருக்கேன், அடிச்சு நல்ல டேமேஜ் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்க சார், இந்த இடத்துல ஒரு தொடையாகனா அங்கே பாருங்க ஓடி வந்து காரில் வராங்க. ஆனால் அவனை போட்டு தம்பி வந்து கார் எடுத்து மூவ் பண்ணி ஏஆர்எம் புல்லட்டும் வேறு இல்லை. இது பாருங்கள், ஏஆர்எம் புல்லட்டு தாண்டி நான் போயிட்டுருக்கேன். போய் அவன் பக்கத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்னாட்டி நான் இறங்கிடுவேன். இறங்கி போனதுக்கு ஒரு MP5 வேறு கையில் கிடச்சிடும். நம்ம தான் MP5 கிடச்சா ரத மாதிரி அழுத்தோமே, மல்டிபிடி ஆள் தானே, என்னன்னா 1 டேப் ஆடுறா பிளேயரு. அது லைட்டு இறங்கிடுவேன். இறங்கி போய் பாருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ரிவேட் பண்ணுவோம். நான் நல்லா ஹிட் கொடுப்பேன். ஆனால் நாக்காக மாட்டான், க்ளோவஸ்க்கு அடிச்சு ரிவேட் பண்ணிருப்பான். சரி நமக்கு ஏஆர்எம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏஆர்எம் எடுத்துக்கான்னு இங்கே போய் வந்துச்சுங்க. இங்கே போயிட்டு ஏஆர்எம் MP30 எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எடுத்தாச்சு. இதான் நான் பார்த்தேன். அவ்வளோ கால் எடுத்து ட்ரோன் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் மூவ் பண்ணேன். இங்கே பாருங்க, ட்ரோனுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், இப்போ ட்ரோனுக்கு மூவ் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஏறி டீம்மேட்டுக்கு பேக்கப் தரலாம் அப்படிங்காண்டி டீம் மேலே ஏறிடுவேன். ஏறி நான் எனக்கு கவராக இருக்கும். நம்ம டீம்மேட் நாக்காய்ச்சி செத்துடுவேன். நல்ல டேமேஜ் ஆகும், நல்ல டேமேஜ். அவன் டீம்மேட் அங்கே டேமேஜ் தான் அடிக்கிறான். இல்லைங்க அது மாதிரி கீழே என் டீம்மேட் நாக் ஆகிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சாங்க, எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு மெடிக்கிட்ட போடுவோம், அவங்க ஓட்டல் என்ன இருக்கும் அடிக்கணும், அடித்தா அதையும் கவர் ஆகி வந்து போட ஆரம்பிச்சான். டேமேஜே படாது அவனால. அங்கே பண்ணிட்டானா அவனுக்கு நல்ல டேமேஜ் ஆகும். ஆனால் அவன் நாக்காக நல்லாவே அடிப்பேன் அவனை. எவ்வளோ தான் அடிக்கிறது நானும், அவன் சவாந்தப்போ சாக மாட்டான். இங்கே பாருங்க நண்பா, அவ்வளோதான். அந்த பாருங்க நம்ம டீம் எடுத்து அவங்க ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. அடிக்கிறேன் அட்ராமாப்பில் அடிச்சுட்டே இருப்பேன். அடிக்கிறதுக்குள்ள அவன் அப்படியே க்ளோவ் அடிச்சு ஓடிடுவான். சரி நம்ம கிட்ட 2 லான்ச் பேட் காமிச்சாரு. இங்கே லான்ச் பேட் போட்டு அந்த மேலே போய் உட்காந்து கவர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லான்ச் பேட் போயிடுவேன். இப்போ இங்கே படுத்து ஒரு மெடிக்கிட் சுற்றலாம்னு சொல்லி மெடிக்கிட் சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம. அதான் ஒரு மெடிக்கிட் சுற்றினோடனே இங்கே நம்ம டீம் ஆளு ஒருத்தர் அடிச்சுட்ருக்காரு. அடிச்சுட்ருக்காங்க பாருங்களேன். ஸ்டார்டிங் காமிச்சிங்களா, அவன் பாருங்கள் இங்கே அடிச்சிட்ருக்கான். நான் இங்கே வந்து அவனுக்கு 2 அடி தான் அடித்தான், கரெக்டாக கில் வந்துருந்தாங்க. பாருங்க சார், நல்லா ஓட்டிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்தில் வந்து நான் அடிச்சுட்டேன். பாருங்க
அவ்வளோதான். அங்கே ஓரமாக உட்காந்துப்பாங்க பாருங்க. நோக்க தெரியுங்களா? கில் எடுத்துக்குவேன். ஓசிகள் எடுத்துக்குவேன். நல்லா ஒரு கிலோ வந்துருக்கு. 11 கிலோ அவுட் ஆகுது. இங்கே ஓடி வந்தால் அவன் அடிப்பேன். புக்காரும் அப்போ அங்கே எஸ்கேப் பண்ணிட்டாரு. இப்போ இன்னொருத்தன் அவனை போய் க்ளோவல் அடித்து ரிவைவ் பண்ணிடுவான். ஆனால் அவனா இவங்க க்ளோவல் போட்டு ரிவைவ் பண்ணிட்டு முடிச்சு. இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, இதுதான் நான் விளாட ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு. டெய்லி பாஸ் வேறு ரேங்க் நல்லா புதுசாகவும் பார்த்துட்டு நானும் விளாட ஆரம்பித்தேன். ட்ரிபிள் 9 வேறு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, அப்படியே இறங்கி பொறுமையாக ஓட ஆரம்பித்தேன். 12 கிலோ அடித்தாச்சு. இதுக்கு மேலே அவங்க அடிச்சுக்குவாங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணேன். இங்கே பாருங்க நண்பா, Good job. Skill on cooldown.